எங்களுக்கு இது பண்ணுவாரு. ஆனா எத்தனையோ பத்திரிகைகளை கூப்பிடுவாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க வாங்க இங்க வாங்க, ஏங்க இதுக்கு போயிட்டு இதெல்லாம் பத்திரிக்கையாங்க சூப்பரா நான் செஞ்சு தரேங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சிக்காக தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். மற்றபடி எனக்கு பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கம். நம்ம எப்பனாலும் எங்க வேணாலும் எந்த ஊர்ல வேணாலும் கொண்டாடலாம். ஈரோடு போகலாம், திருப்பூர் போகலாம், மதுரை போகலாம், எல்லாருமே நம்ம சொந்தங்கள் சிறப்பாக கொண்டாடலாம். உங்களை இந்த நாள்ல சந்திக்கிறதே எனக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா நம்மளோட அடுத்த வருஷத்தோட நடவடிக்கை என்ன, எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியாவில் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி வெறும் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ன்னு வண்டியில ஒட்டிக்கிட்டு அலைஞ்சோம்னா நம்ம சமுதாயம் மதிக்காது. நமக்கு பின்னாடி சின்ன சின்ன பையன்லாம் ஒரு செல்லை வச்சுட்டு யூடியூப் பண்ணி அலைஞ்சிட்டு இருக்கான். என்ன அரசு சலுகைக்குள்ள அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கார்டு வாங்குறது பெருசு வாங்க, நம்ம அதை வந்து அந்தந்த ஊர்ல நம்மளோட முத்திரையை பதிக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏதாவது செய்யணுமா, எதா இருந்தாலும் நான் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க, என்ன ஒட்டச்சத்திரம் எல்லா ஊர்லையும் சொல்றாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர்கள் வந்திருக்காரு, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், நிலக்கோட்டை, ஈரோடு, நம்ம ஆத்தூர், மதுரை, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, ஈரோடு, உடுமலைப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவள்ளூர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு எல்லா மாவட்டத்திலேருந்து வராங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ எதுக்கு நம்ம சொல்றோம்னா நம்மளோட இது என்ன, நம்ம ஐடென்டி கார்டோட வேல்யூ என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போல. அது தெரியாமையே நம்ம இந்த மாதிரி வருஷம் வர்றோம், கரெக்டாக 12 மணிக்கு வந்தோன்னே நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே ஏதோ செய்யறாங்க, இது மட்டும் சாப்பிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. என்ன உங்களுக்கான அனைத்து இதுவும் உண்டு. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பத்திரிகை நடத்துறோம். நம்ம கட்ட பஞ்சாயத்து பற்றியோ அடுத்த அதிகாரிகள் எல்லார்ட்டையோ பணம் வாங்க மாட்டோம். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு கூட நீங்க கொடுத்த பணம் தான். எல்லாருக்கும் நான் சொல்ல, ரினியூவலுக்காக நீங்க கொடுக்கின்ற பணத்தை ஒரு பைசா செலவு பண்ணாமல் இந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் செலவு பண்ணேன். யார்கிட்டையும் போய் அடுத்த பத்திரிகையில யார்கிட்டையும் போய் பெரிய தொழிலதிபர்கள்ட்ட கையை நீட்டினா காசு கொடுக்கறதுக்காக மந்திரியில இருந்து எல்லாமே ஸ்பான்சர் எதை கேட்டுக்கிறேன் அதை அந்த வேலையே நீங்க எங்க வேணாலும் கேட்டுக்கங்க. ஐஎஸ், எஸ்பிசிடி, ஏசி வரைக்கும் வல்லூர் பத்திரிகைனா இது வரைக்கும் எவன்ட்டையும் கை நீட்டாங்க. அந்த ஒரு நல்ல பேரை தமிழ்நாடுக்குள்ள எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு அப்படி வல்லூர் பத்திரிகையில இருக்கிறது சந்தேகம்னா ஒவ்வொரு எஸ்பி ஆட்சியும் கேட்டு பாருங்க. வல்லூர் பத்திரிகைனா என்ன, அதை எப்படி நடத்துறாங்கன்னு மட்டும் கேளுங்க. அவ்வளவு மரியாதை கொடுப்பான் நமக்கு. மற்றவங்க பையன் மாதிரி புக்கை கொடுத்துட்டு சாரி 500 200 அதனால எங்கேயும் போய் விற்கிறது கிடையாது. எனக்கு தெரியும் ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா அவங்க இன்ஃபுளுன்ஸ் வச்சுதான் வாங்குறாங்க. அதனால இந்த பத்திரிகையில் இருப்பது என்னோட அவங்கதான் எங்களுக்கு இது பண்ணுவாரு. ஆனா எத்தனையோ பத்திரிகைகளை கூப்பிடுவாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க வாங்க இங்க வாங்க, ஏங்க இதுக்கு போயிட்டு இதெல்லாம் பத்திரிக்கையாங்க சூப்பரா நான் செஞ்சு தரேங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா